அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்க சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம், விவரங்கள். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த தினம் நடைபெற இருக்கிறது. வர இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தொடர்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில அதிமுக சார்பில் வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்களிலிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. இன்றோடு இந்த விருப்ப மனு பெறக்கூடிய அவகாசமானது நிறைவு பெறுகிறது. அது அடுத்த கட்ட நடவடிக்கையாக வேட்பாளர் தேர்வு மற்றும் தேர்தலுக்கான பணிகள் குறித்து விரிவாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில கடந்த 23ஆம் தேதி அதிமுக பாஜக இடையே முதற்கட்ட அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில வர இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த தேர்தலுக்கான மற்ற பணிகள் கமிட்டியை மீண்டும் தீவிரப்படுத்துவது போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதிமுக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்களாக செயல்பட்டு வருகிறது. அனைத்து மாவட்ட செயலாளர்களும் 82 மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல தேர்தலுக்கான பணிகள் எந்த அளவில் இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய வெற்றி பெறுவதற்கான என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கு அவர்களுக்கான அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார். அதே போல அதிமுக பாஜக இடையே முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில பாஜக எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க என்பது குறித்தும் அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விவகாரங்கள் குறித்தெல்லாம் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்தலுக்கான அந்த கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த பணிகளை கட்சியினுடைய தலைமை பார்த்துக் கொள்ளும். மாவட்ட செயலாளர்களாகிய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் அவர்களுக்கான சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள்ல ஒவ்வொரு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் இணைந்து தேர்தல் பணி முழுவீச்சில் ஆற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் விஷயங்களை மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைக்க இருக்கிறார்.